அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல அருமையான காடை பிரியாணி. நல்லா கிளைமேட்டுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கனால ரொம்ப வீடியோ போட முடியல, சில பல ரீசன்ஸ்னால, பர்சனல் ரீசன்ஸ்னால. சரி, இன்றைக்கி வீடியோ போடுறப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து காடை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் போட்டாச்சு. இன்றைக்கி காடை வாங்கியிருக்கேன். நல்லா ஒரு 5 காடை பிரியாணி, காடை 65 2 வீடியோவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ க்ளீன் பண்ணி 5 காடை நான் பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சீரக சம்பா அரிசி வச்சுருக்கேன். அது 2 தடவை கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சம அளவில் நம்ம எப்போ அரைச்சி வைப்போம் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது தேவையான பொருள் பார்த்தா வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 400 கிராமு, ஒரு 3 பச்சை மிளகா, தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி, மல்லி, புதினா, அதுக்கு கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், இவ்வளோ தான் நான் மசாலா ஐட்டம். வேறு பட்டாராம் கூட நான் முழுசாக போடுறதில்ல. இப்போ உங்களுக்கு மசாலா நான் அரைக்கிற வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை எடிட் பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் பட்டாரா மசாலா. இப்போ காடை பிரியாணி செய்யலாம். லெமனு தயிர் நம்ம எப்பயும் போல் ஊற்றுறப்ப நான் காட்டிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஒரு ஹெவியான பாத்திரம் எடுத்துருக்கேன் நான். இப்போ 1 கிலோ ரைஸு நம்ம ஒரு 5 காடை போடுறோம். 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். 200 ml 150 ml கோல்டு வினர் ஊற்றிருக்கேன். 50 ml தேங்காய் ஊற்றுவேன். 2 ஊற்றுறப்போ நமக்கு டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பாடு. இதில் பட்டை கிராமியாவுக்கு எது முழுசாக நம்ம போட தேவையில்லை. நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். ஆனால் டேரெக்டாக வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதோடய சேர்த்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்னா சாப்பாடுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். பார்த்துக்குங்க, வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்க போகிறேன் 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்ல ஒரு கலர் கிடைக்கும் ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் வதக்கிறப்ப. இது இப்போ பாதி புதினாவை இதில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். புதினாவை அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்க விட்டுறணும். வெங்காயம் அந்த அளவுக்கு கோல்டன் கலராக வதங்கிடணும். நல்லா முருகிடும். நல்லா அளவுக்கு கரு விடாத அளவுக்கு முருகிற அளவுக்கு வந்துடணும். அப்போ நமக்கு சாப்பாடு கலர் கிடைக்கும், கெட்டும் போகாது, டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். நல்லா கோல்டு பிடிச்சி சளி இருமலாக இருக்குது. நல்லா வதங்கி வரவும் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா 3 பழம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதங்குறப்ப கொஞ்சம் சீக்கிரம் வதங்க நமக்கு. இப்போ கல் உப்பு 1 கை போட்டு இப்போ நம்ம வதக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும். இப்போ நல்லா இந்த கிளைமேட்டுக்கு சளி இருமல் இருக்கவங்க நல்லா நண்டு கிரேவி, காடை கிரேவி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் சளி குறையும். நல்லா தக்காளி வதங்கி நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டு வதக்கிட்டு உடனே அப்படியே ஒரு நிமிஷத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடணும். மல்லி வதங்கினதுக்கப்புறம் இப்போ மல்லித்தலையும் போட்டு வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு சம அளவில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம். அந்த இஞ்சி காக்கில் பூண்டு அந்த மாதிரி சமாளம் அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 5 பெரிய ஸ்பூன்லேயே போட்டுக்கலாம், 5 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். இந்த மசாலா நம்ம ஒவ்வொன்றும் வதங்கிறதுக்கு டைம் கொடுக்குறது, டேஸ்ட்டு கொடுக்குறது. நல்லா காடை பிரியாணின்றப்ப அது கொழுப்பெல்லாம் இல்லாதது. அப்படின்றப்ப நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா அதை வதக்கிறப்பவே நல்ல டேஸ்ட், நமக்கு சாப்பாடு டேஸ்ட்டு கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பட்டாராம் தூள் இதில் எல்லாமே போட்டு நான் அரைச்சிருக்கேன். ஜாதிக்காய், மராட்டி மக்கள் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அது வீடியோ உங்களுக்கு வரும். 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு மல்லித்தூள் 1 டீஸ்பூனு போட்டு இது நல்லா வதக்கிடுறோம். காடை பிரியாணியில் ஈஸி தான். நம்ம தனியாக வேக வைக்கணும். நல்லா சீக்கிரம் வெந்துடாது. நம்ம இதிலே போட்டு மசாலா கொஞ்சம் தயிர் ஊற்றி உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு உள்ள தண்ணி வச்சிட வேண்டியதான். இது நல்லா மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்புறம் தான் காடையை போடணும். ரொம்ப நேரம் போட்டு நம்ம காடையை கிண்டிகிட்டே இருக்க முடியாது, உடஞ்சிரும். அப்படின்றப்ப வந்து சீக்கிரம் வேகக்கூடியதால மசாலா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் காடையை நம்ம போடணும். மசாலாம் சூப்பராக வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துடும், மணமாக இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ காடை வேணுமோ போட்டுக்கலாம். நான் 5 காடை மட்டும் தான் போகிறேன். 1 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். நம்ம தேவைக்கு இன்னும் காடை வேணால் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இதே போதும். ஏன்னா சில்லி வேறு போடுறனால இது போதும் சாப்பாட்டுக்கு. ஃப்ரைதே வேணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் போகிறேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன். காடையை போட்டு ரொம்ப அதுக்கு லைட்டாக மசாலாக்குள்ளே நிற்கிற மாதிரி லைட்டாக வதக்கிடுறோம். மசாலாவுக்கு மேலே அது இருக்க மாதிரி. தயிர் ஒரு 100 ml அளவு ஊற்றிக்கலாம். கறியை போட்டோன்னா தயிர் போட்டுடணும். இப்போ கல் உப்பு நம்ம ஃபஸ்ட்டு வேறு போட்டிருக்கோம், இப்போ வேறு போட்டிருக்கோம். நம்ம இதை கவுண்ட் பண்ணிக்கணும் கரெக்டான முறையில். இப்போ உப்பு பிடிக்கிறக்கானே போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா தண்ணி அளந்துட்டு பார்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா மசாலாவே வெந்துருச்சு. கறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்த்தீங்களா? அப்படி 2 பரட்டு தான் வேக, ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. இப்போ தண்ணி அளந்துக்கலாம். நம்ம இது 2 படி அரிசி நான் போட்டிருக்கேன். இதில் 3 வழக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1க்கு 1.5.
நல்லா அரை லெமன் ஜூஸு நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி அளந்ததுக்கப்புறம் தண்ணி கொதி வரக்கு இந்த மல்லிப்பூ கொஞ்சம் பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்சுருக்கோம். போட்டுக்கலாம். நம்ம சீரக சம்பா அரிசினே போட்டு நல்லா கலரி விட்டுறணும். அப்படியே உட்காரும். பாஸ்மதினா அவ்வளோ சீக்கிரம் உட்காராது. சீரக சம்பா பச்சரிசின்றாலும் இப்போ அப்படியே உட்காந்துரும். நம்ம உடனே கலரி விட்டுறணும். அப்படியே கலரி கொடுத்துக்கலாம். அரிசி போட்டு உடனே கலரி கொடுத்துடணும். அடுப்பு கொஞ்சம் மீடியமாக கொதி வர வரைக்கும் நல்லா வேகமாக வச்சுட்டு கொதி வந்து சுரைச்சி வச்சிடணும். காடை நல்லா உள்ள மூழ்கிட்டாங்க. நல்லா இதில் உப்பு வர பிடிச்சி நல்லா வெந்துரும். பார்த்துக்குங்க. கொதி வந்துருச்சு. கொதி வந்து அடுப்பு மீடியம் வச்சு நம்ம கலரி மெதுவாக கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அரிசி நல்லா கலரி கொடுத்து இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும். இன்னும் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வரவும் தம் போட்டுடலாம. தண்ணி நம்ம 1 1/2 வச்சாலே போதும். ரொம்ப வைக்க தேவையில்லை. காடையில் அப்படி முழுசாகவே இருக்காங்க. தம் போடுறதுக்கு முன்னாடி நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் மனமாக நல்லாயிருக்கும். நெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கிளறு கொடுத்துட்டு நம்ம அப்படியே தம் போட்டலாம். நான் இப்போ அடுப்பு அமைச்சிட்டு பெரிய எடுப்பேன். நான் சின்ன அடுப்பில் தம் போட எப்பயுமே நெய் ஊற்றுனோட ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி கொடுத்துட்டு நல்லா ஒன்று சேர்த்து விட்டுட்டு அப்படியே அரிசியெல்லாம் இலை போட்டு நம்ம தம் போடுறப்ப நல்ல ஒரு அந்த இலையோட ஃப்ளேவர் சேர்த்து நம்ம கிடைக்காது. இலையை போட்டுருது. அதுக்காக கட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ மேலே வெயிட் வச்சு சிம்மில் வச்சிடணும். சின்ன அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் சூப்பராக தம் ஆயிரும். அது பெரிய அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு அமர்ந்துடும். நான் இந்த சின்ன அடுப்பில் எப்பயுமே யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ்வில் ரொம்ப சின்ன பர்னரில் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேலை வெயிட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி தம்மை உடச்சிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் தம்மை உடைக்கிறப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ காடை 65 நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி காடை பிரியாணி தனியாக வீடியோ எடுத்துகிட்டேன். இது காடை 65க்கு. இப்போ நல்லா காடையை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி கீரல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ உள்ள உப்பு வர பேர் நமக்கு செம்ம ஜூஸியாக சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். உப்பு வர இறங்குறப்ப மசாலா நம்ம போட்டுக்கலாம். இப்போ 4 காடை எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி நம்ம போடலாம். முழுசாக போடுறப்பத்தே ஒரு நல்ல டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றக்காண்டி வீடியோக்காண்டி முழுசாக எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் தானே வெந்துடும். லெக் பீஸ் அளவு தானே இருக்குது அப்படின்றப்ப நம்ம எண்ணெயில் போடுறப்ப சூப்பராக வெந்துடும். அதுக்கு என்னென்ன மசாலா நம்ம பார்த்துக்கலாம். 4 காடைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, நல்ல மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போதும், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூனு. இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். மிளகு சீரகப்பொடி ஒன்று சேர்த்து நான் அரைச்சி வச்சுருப்பேன். அதை போட்டுக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு சின்ன ஸ்பூன் தான், இது ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லெமன் 1/2 லெமனு, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா மசாலா நல்லா கோட்டாகி நல்லா டேஸ்ட் கொடுக்குற நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தயிர் லெமன் எல்லாம் சேர்க்குறப்ப நமக்கு தண்ணி ஊற்றுற தேவை இருக்காது. கரெக்டாக வந்துடும். மிக்ஸ் பண்ணுற கூட உப்பு போட மறந்துட்டோம். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலாலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்துக்கறணும். நல்லா இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஒட்டாது. இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாத அளவுக்கு இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு காடையும் நம்ம போட்டு இப்படி நல்லா இந்த கீரல் போட்டிருக்க இடத்துல நம்ம உள்ள மசாலா போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா அப்படி ஃபுல்லாக எல்லா பக்கமும் உள்ளுக்குள்ளே கூடி எல்லா பக்கம் மசாலா நம்ம தடவிடணும். தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடும். சில்லி காடை சிக்கன் 65 நல்லா அந்த மசாலாலேயே அவங்கள நல்லா குளிப்பாட்டியாச்சு. சூப்பராக உள்ள எல்லா பக்கமும் நல்லா மசாலா கோடாயிருச்சு. இப்போ நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொறுத்து சாப்பிட வேண்டியது. அப்படியே கடையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம முழுசாகவே இன்றைக்கி செய்கிறோம். நல்லாயிருக்கும். காடையோட இந்த ஜஸ்ட் பீஸ் தான் பெரிய பீஸாக இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல உப்பு வர பிறகுலாம் டேஸ்ட் நல்லா இருக்காது. நமக்கு சப்புன்னு இருக்கும். அதனால் நான் கண்டிப்பான முறையில் நல்லா ஒரு கத்தியை வச்சு நல்லா கோடு போட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே மசாலா தடவை பற்றி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். வெந்துடும் நல்லா. மசாலா நம்ம பரட்டி வச்சுட்டோம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்படி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது நான் அப்புறம் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் காடை பிரியாணி காடை 65 இதே இன்றைக்கி வேணும். சண்டே லஞ்ச் வேணும். ஒவ்வொரு சளியாக இருக்கனால சளி இருக்கிறவங்க காடை ட்ரை பண்ணுங்கள். சளி குறையுன்னு சொல்கிறாங்க. நல்லது, சத்தும் கூடாது. இந்த நாட்டுக்கோழி அளவுக்கு நமக்கு சத்து கிடைக்கும். அதை சில்லியாக சாப்பிட்ற காட்டில் நம்ம குழம்பா வச்சு சாப்பிட்ற நல்லது. இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சிக்கன் 65 தானே பிடிக்குது. அதான் இன்றைக்கி சிக்கன் 65 போட்டாச்சு பிரியாணி போட்டு. இப்போ நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சு மசாலா தடவி நல்லா ஆயில் ஊற்றி காய வச்சுருக்கேன். நம்ம
ஆயில் காயும் நல்லா காயும். இது காடையை தூக்கி போட்டு சிம்மில் வச்சிடணும். ஒரு 10 செகண்ட் கழிச்சு நம்ம பரட்டி விடுறது கரண்டி விட்டுறணும். உங்களுக்கு போடுறப்ப காட்டுறேன். என்னெல்லாம் காஞ்சிருச்சு நம்ம போட்டுக்கலாம். நானும் ஒரே டைம் நம்ம போட்டு நல்லா அப்படி பார்த்து மெதுவாக திருப்பி விட்டுக்கணும். கரண்டி போட்டு ரொம்ப கிண்டிடக்கூடாது, உடஞ்சிடும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டா உடையாது. ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு. லைட்டாக அப்படி விலைக்கு மட்டும் விட்டு பார்த்துக்குங்க. அப்படி ஒன்னோட ஒட்டிக்குவாங்க அவங்க. இப்போ வெந்துருச்சு நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த காலில் இருக்க எலும்பெல்லாம் தெரிஞ்சிச்சுனாவே நல்லா சுருங்கிருச்சு, வெந்துருச்சுன்னு அர்த்தம். சீக்கிரம் வந்துடுது. எதுக்கு இந்த அரிக்கரண்டி போடாமல் சின்ன போட்டிருக்கேன்னா நம்ம கிண்டுறப்ப கறி உடஞ்சிரும். அதுக்காண்டி வந்து இந்த மாதிரி போடுறப்ப டிஸ்டர்ப் ஆகாமல் கறி அப்படி முழுசாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வெந்தாலும் இப்படி தெரிஞ்சிடும். நமக்கு காலில் எலும்பு தான் தெரியும். அப்புறம் வெந்துருச்சு எடுக்க போகிறேன் நான். அழகாக நம்ம குத்தி குத்தி எடுத்துடலாம். இதுவே கொஞ்சம் சேஃப் மாறின மாதிரி இருக்குது. ஓகே, பரவாயில்ல. மசாலா கரெக்டாக இருந்துருச்சு. கரெக்டாக இருக்குது அந்த சேஃபு. இது மட்டும் அது அப்படி முழுசாக தான் இருக்குது, எதுவும் உடையல. தம் உடச்சிக்கலாம். சாப்பாடு பார்த்திங்களா அப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. சூடாக இருக்கும் நமக்கு அப்படி தெரியும். நம்ம வந்து மெதுவாக அப்படி ரொம்ப கலர முடியாது. காடை பிரேக் ஆகிடும், உடஞ்சிரும். நம்ம ஸ்லோவாக மெதுவாக ஜெண்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கிறணும். தம் உடச்சி சூப்பராக வந்துச்சு. மனம் பயங்கரமாக இருக்குது. சாப்பாடு தம் உடச்சி இடையில பரிமாறியாச்சு. இந்த தன்மையில் போட்டு எடுக்கிறக்கான நம்ம அப்படி மொத்தமாக வச்சுருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா சாப்பாடு பாருங்கள் சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. டேஸ்டிங்காக போயிடுச்சு. கறியும் சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். கறிலாம் சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. டேஸ்டிங்லாம் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் அடிக்கடி வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் ரெகுலராக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.